ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் சிம்பிள் ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள சில பொருட்களை நீட் அண்ட் டைடியாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம அயன் பாக்ஸை இது மாதிரி ஷெல்ஃபில் வைக்கும்போது அதோடய ஒயர் வந்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்காது, கிளம்ஸியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு மென் ஷர்ட் எடுத்துகிட்டு அதோட கைப்பகுதியை சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு நல்லா திக்காக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நம்மளோட அயன் பாக்ஸில் இருக்கிற எல்லா ஒயரையுமே நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு, டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அந்த மென் ஷர்ட்டில் உள்ள ஸ்ட்ரிப்ஸ் வச்சு இது மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு அயன் பாக்ஸ் நம்ம ஷெல்ஃபில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு நீட் அண்ட் டைடியாக இருக்கும். நம்ம ஹெட்செட்டை இது மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது அதோடய ஒயர் வந்து ஒன்றோட ஒன்று சுற்றிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி 2 உட்டன் கிளாத் பென் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு ஒரு ஃபெவிகாலோ இல்லைனா க்ளூ கன்னோ வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டையுமே ஒரு க்ளூ கன் வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஓப்பன் பண்ணுற பகுதியிலேருந்து ஹெட்செட்டோட ஒயரை அப்படியே டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அந்த இயர்ஃபோனை அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த இயர்ஃபோனை உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயர்ஃபோன் வந்து யூஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று டேங்கிள் ஆகிக்காது, நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்காது. நம்ம வீட்டில் மாப், டஸ்டர், ப்ரூம் ஸ்டிக் எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு கார்னரில் போட்டு வச்சுருப்போம். பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்காது, ரொம்ப கிளம்சினஸ்ஸாக இருக்கும். ஸோ இதை எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நான் இங்கே வால் ஹூக் எடுத்திருக்கேன். நல்லா வெயிட் தாங்குகிற மாதிரி வால் ஹூக் எடுத்துக்கணும். இது கிட்டத்தட்ட 2 கிலோ வெயிட் தாங்கக்கூடிய வால் ஹூக் எடுத்திருக்கேன். இது சூப்பர் மார்க்கெட்லேயே ஒரு 40 ரூபீஸ்க்கு நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த வால் ஹூக் எல்லாத்தையுமே வாலில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் நம்மளோட மாப், டஸ்டர் எல்லாத்தையுமே ஹேங் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளால் ப்ரூம் ஸ்டிக்கை அதில் ஹேங் பண்ண முடியாது, ஏன்னா அதில் எந்த ஹோலுமே இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஜிப்டை எடுத்து ஃபஸ்ட்டு டைட்டாக அந்த ப்ரூம் ஸ்டிக்கில் மாட்டி விட்டுருங்க. அப்புறமா இன்னொரு ஜிப்டை எடுத்து அந்த ஃபஸ்ட்டு மாட்டின ஜிப்டைக்குள்ளே விட்டு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரூம் ஸ்டிக்கில் இது மாதிரி ஜிப்டை யூஸ் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை நம்ம வால் ஹூக்கில் ஈஸியாக ஹேங் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற டஸ்டர், மாப், ப்ரூம் ஸ்டிக் எல்லாத்தையுமே ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம மாப் ஆர்கனைசர் தான் வாங்கணும்னு தேவையில்லை. ஒரு 80 ரூபாய் செலவில் நம்மளால் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். அலுமினியம் ஃபாயில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண ஒரு ஃபாயில் டிஸ்பென்சர் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு 2 வால் ஹூக் தேவை. அந்த வால் ஹூக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலோட பாக்ஸில் 2 பக்கமும் ஹோல் போட்டுக்கலாம். அப்புறமா நம்மளோட வால் ஹூக்கை 2ம் ஒரே பக்கமாக ஃபேஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வாலில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹூக் வந்து மேல் பக்கமாக இருக்கணும். இப்போ நம்மளோட அலுமினியம் ஃபாயில் பாக்ஸை அந்த ஹூக்கில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபாயில் எப்போ வேணுமோ அப்போ ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி எம்டி டிஷ்யூ பாக்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் கார்பேஜ் ரோல் டிஸ்பென்சராக நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இது மாதிரி கார்பேஜ் ரோலில் அந்த எம்டி டிஷ்யூ பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. இப்போ நமக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணும்போது ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸை நம்ம கிச்சன் ஷெல்ஃபில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இதை நம்ம கிச்சன் வால்லையோ இல்லைனா ஏதாவது கபோர்ட் டோர்லேயோ டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கார்பேஜ் ரோல் ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்.
நம்ம வீட்டில் ஒர்க் டெஸ்கில் லேப்டாப்பில் கீபோர்டோட ஒயர், மவுஸோட ஒயர், டேட்டா கேபிள்னு நிறைய கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். நம்ம இந்த கேபிளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு லேப்டாப்பை எடுக்கும்போது ஒன்று கேபிள் எல்லாம் கீழே விழுந்துரும், இல்லைன்னா டேபிள்லே போட்டு வச்சோன்னா பார்க்குறக்கு கிளம்ஸியாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, இது மாதிரி பைண்டர் கிளிப் எடுத்திருக்கேன். உங்கள் டேபிளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி பெரிய பைண்டர் கிளிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பைண்டர் கிளிப்பை டேபிளில் மாட்டி விட்டுட்டு நம்மளோட கீபோர்டு ஒயரோ மவுஸோட ஒயரோ எதுனாலும் அந்த பைண்டர் கிளிப் வழியாக விட்டு லேப்டாப்பில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஒயரை ரிமூவ் பண்ணி விட்டாலும் ஒயர் எதுவும் கீழே விழாது, அப்படியே அந்த பிளேஸ்லேயே இருக்கும். இப்போ இது மாதிரி பெரிய ஒயராக இருந்துச்சு உள்ளே போகலை அப்படின்னா அந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிளிப்பை அந்த ஒயரில் மாட்டிட்டு அப்புறமா அதை அந்த பைண்டர் கிளிப்பில் நம்ம அட்டாச் பண்ணி விட்டுறலாம். ஸோ நம்ம இது மாதிரி ஒயரை ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம அந்த கேபிளை ரிமூவ் பண்ணாலும் எந்த கேபிளுமே கீழே விழாமல் அதே பிளேஸில் அப்படியே இருக்கும். எது எந்த கேபிள்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு வாஷி டேப் வச்சு நம்ம அதில் ரோல் பண்ணி விட்டுட்டு மார்க்கர் வச்சு எழுதியும் வச்சுக்கலாம் ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இப்போ இது மாதிரி கிச்சன் டிஷ்யூவை ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஹேங்கரையே யூஸ் பண்ணலாம். இப்போ வீட்டில் இருக்கிற ஹேங்கர் எடுத்துகிட்டு இந்த ஹேங்கரில் ஒரு போர்ஷனை மட்டும் கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க ஒரு சைடை. இப்போ நான் ஒரு சைடு மட்டும் கட்டர் வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிச்சன் டிஷ்யூவை இதில் இப்படி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டிஷ்யூ ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு வால் ஹூக் யூஸ் பண்ணி கிச்சன் வாலில் இது மாதிரி மாட்டி விட்டுருங்க, டிஷ்யூ ஆக்சஸ்க்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் அண்ட் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.